என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல்ல நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். என்ன அப்படின்னா, நான் எம்ஏ இவ்வளோ வரைக்கும் படிச்சுட்டு இந்த வியாபாரத்தை நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்போது இந்த வியாபாரத்தை நான் ஆரம்பித்தேன். அப்படி சும்மா இருக்கும்போது இந்த வியாபாரத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டில் அம்மாவும் அப்பாவும், ஏன்டா படித்த படிப்புக்கு வேலைக்கு போகாமல் இதை போய் சுற்றிட்டு திரியாடான்னு கேட்டிருக்காங்க. இதில் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போய் சுற்றிட்டு திரியாடா அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு ஃபீல்டுக்கு போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்தோன்னா இந்த பாட்டு கேட்காம, இந்த வசனத்தை கேட்காம என்னால் தூங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுடைய பெரிய கனவு என்ன அப்படின்னா, காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், காசாக இருந்தாலும் அரசாங்க காசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் ஏக்கத்தோட படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த வேலையை உதறி தள்ளிட்டு இந்த வியாபாரத்தை முழு நேரமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது அன்பு ஸ்ரீதர் சாருடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் நினச்சி பார்க்குறேன். உண்மையிலே அதோட வழி என்னன்னு என்னால் உணர முடியுது. ஏன்னா ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கும் போதே படித்த படிப்புக்கான வேலையை தேடாமல் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கானேன்ற ஒரு வேதனையோட ஒரு பெத்தவங்களுடைய வார்த்தையை கேட்ட எனக்கு, படித்து முடிச்சுட்டு வேலை கிடைச்சும் அந்த வேலையை செய்யாமல் இதை போய் செஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த வேதனைக்கான பலன் இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு பக்கம் இடி, கல்யாணம் ஆனவங்களுக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி, கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா அப்பா அம்மா நம்ம என்ன வேலைக்கு போலையா பிழைக்கிற வழியை பாரு, பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கமும் ஒன்று இருக்கு. என்ன? மாமனார் மாமியார் சைடு இல்லையா? ஒரு அரசாங்க வேலை பார்க்குற ஒரு மணமகனை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான மணமகனை கண்டுபிடிச்சோம், அதுவும் சொக்க தங்கம் மாதிரியான ஒரு மணமகனை கண்டுபிடிச்சோம். என்னுடைய மருமகன் அரசாங்க வேலை பார்க்கிற ஆசிரியர்னு பெருமைப்படலான்னு நினைக்கும் போதே வேலையை விட்டு ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா ஊர்ல சொந்தக்காரங்கிட்ட நண்பர்கள்ட்ட எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா? என் மருமையன் கவர்மெண்ட் வேலை வாத்தியாரு. அந்த சந்தோஷம் கொஞ்சம் ஓய்றதுக்குள்ளே வேலையை விட்டு வந்தாருன்னா எவ்வளவு பெரிய மனவேதனை. அவங்க சைடுல இருந்து என்ன பெருசா பீத்திக்கிட்ட, மருமை என்னமோ வாத்தியார் வேலை பார்க்கறான்னு பெருசா பீத்திக்கிட்ட, ஆனா இப்ப ஏதோ பேக்கை தூக்கிட்டு லேகியா ஊத்திட்டுறாராம்ல உன் மருமைய. இப்ப ரெண்டு பக்கமும் வேதனை. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான்ட்டு மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போனா அங்க என்ன மாப்பிள்ள உண்மையிலே வேலையை விட்டுட்டீங்களா, இல்ல சும்மா ஏதாவது லீவுக்கு மெடிக்கல் லீவு ஏதோ போட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லம்மாமா அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாவுக்கு வேதனை. அப்ப இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தன்னை சுத்தி உள்ள ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமான சூழ்நிலை அமையாத போதும் தான் எடுத்த முடிவை சாதிக்கிற ஒருவனால் மட்டும்தான் தலைவனாக மாற முடியும். எல்லாம் இருந்தும் எல்லாம் கிடைத்தும் ஒருத்தன் சாதிக்கிறான் அப்படின்னா அதுக்கு பேரு சாதனை இல்ல. எதுவுமே இல்லாம இருந்தும் சாதிக்கிறவங்க பேர் தான் தலைவன். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர், ரியல் மாஸ்டர். ஒவ்வொரு லீடர்ஸும் ஒவ்வொரு படிப்பினை. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணோம் என்பது இழுக்கு. இந்த ஹாலுக்குள்ள வந்திருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த வியாபாரத்தை நீங்க தெரிஞ்சு ஆரம்பிச்சீங்களா, தெரியாம ஆரம்பிச்சீங்களா, இல்ல விருப்பப்பட்டு வந்தீங்களா, இல்ல விருப்பப்படாம வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்திருக்க இடம், நீங்க எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. நான் உங்ககிட்ட கேட்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நீங்க எப்படி வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனா நான் ஐடிசி ஆகாம பின்னாடி காலை வைக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டா நாளைய மாஸ்டரா நீங்களும் இந்த மாதிரியான மேடையை அலங்கரிக்கலாம். உண்மையிலே இந்த மாஸ்டரை நமக்கு கொடுத்த அன்பு சாருடைய அம்மா அப்பாவுக்கு தான் முதற்கண் நான் தலை வணங்குறேன், நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி அவங்களுடைய மாமாவுக்கும் அத்தைக்கும் நான் உண்மையிலே எங்க டீமுக்கு அன்பு ஸ்ரீதர் மாதிரியான ஒரு நல்ல தலைவனை மாசா கொடுத்ததுக்கு முதற்கண் உங்களுக்கு தான் நான் என்ன பண்ணணும்னா தெரியும், இன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல தெரியும். சுபா பெரிய விஷயம், உண்மையா இல்லைங்களா?
ஒவ்வொரு பொண்ணுக்கும் என்ன ஆசை? ஒவ்வொரு பொண்ணுக்கும் என்ன ஆசை? என்னுடைய கணவர் கவர்மெண்ட் வேலையா இருக்கணும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஆசை இல்லையா? ஆசிரியரை கல்யாணம் பண்ணிட்டு போறோன்னே பெரிய சந்தோஷம். ஆசிரியர் கல்யாணம் பண்ணி போறோன்னே சந்தோஷம். கல்யாணம் பண்ணி வந்த உடனே வேலையை விட்டுட்டுன்னு சொன்னா வேதனை இல்லையா? ஆனா ஒரு சிறந்த தம்பதியர் யாரு, ஒரு சிறந்த கணவன் யாரு, ஒரு சிறந்த மனைவி யாரு அப்படின்னா, தன்னுடைய கணவனுடைய லட்சியம் என்ன, தன்னுடைய கணவனுடைய கனவு என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த கனவுக்கு துணை நிற்பவள் மட்டும்தான் உண்மையான மனைவி. உண்மையா இல்லையா? நீ எக்கேடு கட்டு போன எனக்கு வர வேண்டியது வந்துடணும் நினைக்கிறவ மனைவியா இருக்க முடியாது. வாத்தியார் வேலை பார்த்தா நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல புடவை, கேட்கிறப்பெல்லாம் நகை கடைக்கு கூட்டி போய் என்ன பண்ணலாம், நகையை வாங்கி கொடுக்கலாம், நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஆனா இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே ஆரம்ப காலகட்டத்தில் கண்ணுல ரத்தம் மட்டும்தான் வராது. உண்மையா இல்லையா? கண்ணுல ரத்தம் மட்டும்தான் வராது. இன்னைக்கு அன்பு ஸ்ரீதர் சாரை நீங்க சிரிச்சு பேசி சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ற அன்பு ஸ்ரீதர் சார் தான் பார்த்திருக்கீங்க. ஆனா கண்ணுல ரத்தம் வர்ற மாதிரி இருந்தாலும் கண்ணுல புன்னகை காமிச்ச ஒரு தலைவனா நம்முடைய அன்பு ஸ்ரீதர் சார். இது மோட்டிவேஷனுக்காக சொல்லல. நீங்க ஒவ்வொரு நபரும் இந்த விழாவின் மூலம் நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையை மாத்தணும் நினைக்கிற நபர்களுக்கான ஒரு முன்மாதிரியான விழா. இந்த விழா எதுக்கு நடக்குது? அன்பு ஸ்ரீதர் பாராட்டுறதுக்காக நடக்கல. நாளைக்கு நீங்க ஒவ்வொரு நபரும் பாராட்டப்பட வேண்டிய நபர் எந்த மாதிரினா இந்த மாதிரி, அதுக்காக தான் இந்த விழா நடக்குது. ஐடிசி ஆனவருக்கான விழா இல்ல, நாளைக்கு ஐடிசி ஆக போறவங்களுக்கான விழா இந்த விழா. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு லீடர்ஸும் ஒவ்வொரு அச்சீவர்ஸும் இந்த மாதிரி ஒரு விழாவை பார்த்து அந்த விழாவிலிருந்து ஒற்றை கருத்தை எடுத்துட்டு போய் சாதிச்சவங்க தான். நான் எப்போதுமே சொல்றதான், மைலேஜ் பிசினஸ்ல அச்சீவர் ஆகலாம், எதுவுமே இல்லாம கூட அச்சீவர் ஆகலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சோல்சர் பிரான்ச் 1ல ஒரு 50,000, பிரான்ச் 2ல 50,000. அவருக்கு பேர் என்ன? என்னது? சோல்சர் அச்சீவரா? சோல்சர் அச்சீவர் போடுறமா இல்லையா? போஸ்ட் அச்சீவர் ஆகலாம். டீம் கோஆர்டினேட்டர் என்னது? அச்சீவர். ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டர் என்னது? அச்சீவர். எதுவுமே இல்லாம இருந்தாலும் அச்சீவர் ஆயிரலாம். ஏதாவது செஞ்சாதான் ட்ரெயினர் ஆக முடியும். ஏதாவது செஞ்சாதான் ட்ரெயினர் ஆக முடியும். எல்லாம் அச்சீவ் பண்ணியும் எல்லாம் செஞ்சும் தன்னை நம்பி வந்தவங்களுக்காக கடைசி வரைக்கும் உழைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரால மட்டும்தான் லீடர் ஆக முடியும். நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் நல்ல ஒரு டீமை உருவாக்கிட்டேன், நான் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு, நான் எனக்கு வேலை செய்யாம இருந்தாலும் எனக்கு வருமானம் வரும் நினைச்சு ஓய்வெடுக்கிற ஒரு தலைவர் இல்ல. அந்த நிலை வந்த பிறகும் ஓடக்கூடிய நபர் தான் தலைவர். அந்த முன்மாதிரியான தலைவர் தான் இன்னைக்கு வெலாசிட்டியோட அன்பு ஸ்ரீதர் சார் இன்றைய மாஸ்டர். நீங்க ஒவ்வொரு நபரும், என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்க ஒவ்வொரு நபரும் மாஸ்டர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் மாஸ்டர் ஆகணும்? ஷுவரா? ஷுவரா? அடுத்த 365 நாள் என்ன பண்ணுங்க? அடுத்த 365 நாள் உங்க வீட்டுல அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட நான் வெளிநாடு போயிட்டேன்னு சொல்லிருங்க. என்ன சொல்லுங்க? கொஞ்ச நாள் கஷ்டப்படணுமா, வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படணுமா? எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்படணுமா, கொஞ்ச நாள் கஷ்டப்படுறதுக்கு சோம்பேத்தனப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுமா? கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்ப இந்த ஹாலுக்குள்ள இருக்கிற எல்லாரும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட தயார். கரெக்டா? கரெக்டா? அப்படி அந்த கொஞ்ச நாள் எப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு நம்முடைய மாஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நம்முடைய மாஸ்டர் கிட்ட என்ன பண்ணுங்க? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த 365 நாள்
இந்த வியாபாரம் தான் எனக்கு முதன்மையானதுன்னு நினைச்சு செய்ய ஆரம்பிச்சா 365வது 366வது நாள் நீங்க ஒரு அச்சீவரா மட்டும் இல்ல, ஒரு சிறந்த லீடராகவும் ஜொலிக்கிற நபரா நீங்க மாறுவீங்க. இது கேரண்டி. அதுக்கான ஒரு தொடக்கத்தை உருவாக்குற விழா தான் இந்த மாஸ்டர் அப்படின்ற இந்த விழா. அப்படி குணாதிசயங்கள் ஒவ்வொரு லீடர்ஸும் சொன்னாங்க. தன்னோட அப்ளைன்னு சொல்றது ஒரு குவாலிட்டி. எல்லா அப்ளைனும் ஒரு அசோசியேட்டை பாராட்டி பேசிட முடியாது. பாராட்டி பேசுற அளவுக்கு ஏதாவது செஞ்சா தான் பாராட்டி பேச முடியும். தன்னோட அப்ளைன் தன்னோட அசோசியேட்டை பாராட்டி பேசுறது ஒரு கடமை. அதே மாதிரி தன்னுடைய அசோசியேட் தன்னுடைய அப்ளைனை பாராட்டி பேசுறது ஒண்ணு. ஆனா சம்பந்தமே இல்லாத, தன்னாலேயோ அவராலேயோ எந்த பலனும் தனக்கு ஏற்படாத இன்னொரு டீம்ல இருந்து அதே பாசத்தோடவும் அதே அன்போடவும் பேச முடியும், பாராட்ட முடியும், உண்மையா பாராட்ட முடியும் அப்படின்னா அது அன்பு ஸ்ரீதர் சார் தான். நம்ம எல்லார்கிட்டையும் ட்ரைனிங்ல பொதுவா சில விஷயங்கள் சொல்லுவோம். என்ன? லவ் லைன் கான்டாக்ட் வைக்காத, பேரலல் டீம் கான்டாக்ட் அப்படின்னா என்ன? பேரலல் டீம்னா என்ன? பங்காளி டீம். பங்காளினால என்ன? வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டு விச வைக்கிறதுக்கு பேர் தான் பங்காளி. உண்மையா இல்லையா? லவ் லைன் கான்டாக்ட் வைக்காத. என்னைக்கா இருந்தாலும் ஒரு வெரி டேஞ்சர். என்னைக்கா இருந்தாலும் வெரி டேஞ்சர். யாரு எப்ப எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. நீ உன்னோட அப்ளைனை பாரு, உன் அசோசியேட்டை பாரு, சைடுல அக்கம் பக்கத்துல என்ன பண்ணாத, பார்க்காதன்னு நான் சொல்லுவேன். ஆனா அக்கம் பக்கத்துல பார்த்தாலும் சரியான நபரை பார்த்தா வளர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய சில டீம்ல இருக்காங்க. சம்பந்தம் இல்லாத இன்னொரு டீம்கிட்ட பேசினா நெகட்டிவ் பண்ணி வேலை செய்யற ஆளையும் வேலை செய்ய விடாம கெடுத்துரும். வேலை செய்யற ஆளையும் வேலை செய்ய விடாம கெடுத்துரும். இந்த காரணத்துக்காக தான் தேவையில்லாத இன்னொரு டீம் எல்லாம் போய் பேசி தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அன்பு ஸ்ரீதர் சாரு, நம்ம சுசிலா மேடம், சதீஸ்வரன் சார்லாம் பாத்தீங்கன்னா எதிர் துருவங்கள் டீம் பார்த்தா எப்படி, நீயா நானா அப்படித்தானே இருக்கணும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆனா ஒற்றுமையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, தன்னோட அசோசியேட்டையும் விட்டு கொடுக்காம, தன்னோட அப்ளைனையும் விட்டு கொடுக்காம, தன்னோட டீமையும் விட்டு கொடுக்காம, எந்த குறைகளை ஷேர் பண்ணாம நிறைகளை மட்டுமே ஷேர் பண்ணி வளர்ந்திருக்கு ஒரு டீம்னா அது சரியான எஸ்எஸ் அண்ட் வெலாசிட்டி டீம். உதாரணமா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பேரலல் டீம் கரெக்டா அமையும் அப்படின்றது எல்லாருக்கும் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி யாரும் என்ன பண்ணாதீங்க. அது 100ல 1. அந்த குணாதிசயத்தோட நீங்க நல்ல நபரா இருப்பீங்க, நீங்க நல்ல நபரா இருப்பீங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட பேசுற நல்ல நபரா இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட வளர்ச்சியிலையோ உங்களோட முன்னேற்றத்திலேயோ அவருக்கு பெரும் பங்கோ பிற அக்கறையோ இருக்காது. ஆனா இங்க நான் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ பாசமா ஒரு பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் பேரலல் டீம்ல எடுத்து கொண்டு போனா அந்த சின்ன பிரச்சனையை கூட ஊதி பெருசாக்குற டீம் தான் பார்த்திருக்கேன். ஆனா பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு போய் அது ஒண்ணுமில்லாம பண்ணி இன்னைக்கு ஒருத்தர் என்டிசி ஆயிருக்காருன்னா அது இங்க மட்டும்தான், பேச அசோசியேட்ல மட்டும்தான். அந்த அப்ப இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இந்த பிசினஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம பிசினஸ் சக்சஸ் பண்றது மனிதர்களை வச்சுதான் நாம பிசினஸ் பண்றோம். நம்ம மிஷினை வச்சு பிசினஸ் பண்ணல. நினைச்சா சுவிட்சை ஆஃப் பண்றதுக்கும் நினைச்சா சுவிட்சை ஆன் பண்றதுக்கும் 100 மிஷினை வச்சு நம்ம வேலை பார்க்கல, 1000 மிஷினை வச்சு வேலை பார்க்கல. இந்த ஹாலுக்குள்ள 1000 பேர் இருக்கீங்கன்னா 1000 பேருக்கும் 1000 மனசு இருக்கு, 1000 பேருக்கும் 1000 கருத்து இருக்கு, 1000 சிந்தனை இருக்கு. இந்த 1000 பேரையும் ஒருங்கிணைச்சு இந்த ஹால்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேங்க் அச்சீவ்மெண்ட்ல உட்கார வைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. அது நிகழ்த்தி காட்டியிருக்கிறது எதுனா நம்முடைய வெலாசிட்டி அசோசியேட், நம்முடைய இன்னைக்கு மாஸ்டர் அன்பு ஸ்ரீதர் சார். நீங்க முன்மாதிரி எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யும் போது அதுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பக்கபலமா இத்தனை அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியா பார்க்கக்கூடிய நபர்களை பாருங்க. ஃபேமிலியா ஒரு அச்சீவரை பாராட்டுறதுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மாவுக்கு கஷ்டம், அப்பாவுக்கு கஷ்டம், மாமாவுக்கு, அத்தைக்கு, மனைவிக்கு, சொந்த பந்தம் எல்லாருக்கும் கஷ்டம்.
ஆனா இந்த எல்லா கஷ்டத்தையும் இந்த ஐடிசி அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் மறந்து போட்டுருச்சு பாருங்க. இதாங்க அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வெற்றிக்குள்ள பவர். இதான் வெற்றிக்குள்ள பவர். இப்ப நீங்களும் இந்த வியாபாரத்தை எடுத்து செய்யும் போது உங்க வீட்டுல அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், யாரு வேணாலும் சொல்லலாம், சொல்லுவாங்க, தம்பி ஓடாதடா விழுந்துருவே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா நான் ஓடாம விழ மாட்டேன், நான் விழாம ஓடுவேன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னவர் தான் அப்பா சொல்லியிருப்பாங்க, தம்பி ஏண்டா படிச்ச படிப்பை விட்டுட்டு இப்படி பாக்குறியடா, ஏதாவது ஒண்ணு ஆயிர போதுடா, டே ஓடுனா விழுந்துருவடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்பு சார் சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? நான் விழாம ஓடுவேன். அதனாலதான் இன்னைக்கு விழா நாயகன் மாஸ்டர் மிஸ்டர் அன்பு ஸ்ரீதர் சார். உங்க வாழ்க்கையிலையும் அதே மாதிரி உங்களை உங்க மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி யாரு வேணாலும் சொல்லலாம். மாப்பிள்ள, மச்சான், அக்கா, நான் சொல்றதை கேளு, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வராது, இப்படிதான் பேசுவாங்க, கோட்டை போட்டு பேசுவாங்க, மைக்க பிடிச்சி பேசுவாங்க, கார்ல வந்து பேசுவாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்னு பேசுவாங்க, இதெல்லாம் நம்பி போகாத, இப்படித்தான் ஒருத்தன் போனா. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த வியாபாரத்துல தோத்தவன ஒருத்தனை காட்டுனா நான் ஜெயிச்சவன லட்சம் பேரை காட்டுறேன்னு நீங்க சொல்லுங்க. அடுத்த 21ஆம் நூற்றாண்டுல அடுத்த 100 இயர்ஸ் இந்தியாவை ஆள போற பிசினஸ் டைரக்ட் செல்லிங் பிசினஸ், மைலேஜ் பிசினஸ். அதோட தொடக்கத்துல நாம இருக்கோம். இன்னும் அந்த பிசினஸ் இளைஞன் ஆகல, குழந்தையா தான் இருக்கு. குழந்தையா இருக்கும் போதே இந்தியாவுல ஆயிரக்கணக்கான சீலிங் வச்சு இருக்காங்க மைலேஜ் பிசினஸ்ல. சீலிங் வச்சிருக்காங்க மைலேஜ் பிசினஸ்ல. இந்த அடுத்த தலைமுறை வளர்ந்துட்டு இருக்கு. பையன் பொண்ணு பிசினஸ். நேத்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வந்திருக்கோம். என்னோட ரியல் பிசினஸ், என்னோட ரியல் ஸ்கூல், என் குழந்தைகள் ரியல் எஜுகேஷன், மைலேஜ் பிசினஸ். மனிதர்களை படிக்கிறதா ரியல் படிப்பு. புத்தகத்தை படிக்கிறது இல்ல படிப்பு. 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கலுக்கு போகும்போது இளநிக்கடையில் இளநீ சாப்பிட்றக்கா நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஆடி கார்ல ஒரு ஃபேமிலி வந்து இறங்குது. நல்ல பெரிய இவ்வளவு ஹைட் இருக்காங்க பசங்க, பணக்கார வீட்டு பசங்க. வாட் இஸ் திஸ்ங்கறான். சத்திய உண்மை, நான் காமெடி சொல்லல. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் தண்டர் கோகனட்ங்கறாரு அப்பா. அவன் கேக்குறான், தண்டர் கோகனட்னா? நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல. இப்ப அவனுக்கு நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு உடை, நல்ல தூக்கம், சொகுசான வாழ்க்கை எல்லாம் கிடைச்சிச்சு அப்பா அம்மா கூட இருக்கும்போது. இப்ப அதை விட்டு வெளியில சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சொசைட்டி யாருக்கும் சுகமான சொசைட்டியா அமையாது. அந்த சொசைட்டிக்குள்ள வரும்போதுதான் இந்த உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், எத்தனை வகையான மனிதர்கள் இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மனிதர்கள் எத்தனை இருக்கு, ஆண் இருக்கு, பெண் இருக்கு, அதானே உங்களுக்கு தெரிஞ்சது. ஆண் ஜாதி, பெண் ஜாதி. ஆண்கள் இருக்காங்க இல்லங்க. இந்த உலகத்துல நுண்ணுயிர்கள் எத்தனை லட்சம் நுண்ணுயிர் இருக்கோ அத்தனை லட்சம் மனிதர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. அத்தனை கேரக்டர், அத்தனை குணாதிசயங்கள். இது எல்லாத்தையும் படிக்கிறது தான் உண்மையான படிப்பு. அந்த படிப்பை சொல்லி கொடுக்கிறது தான் மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ். அதான் மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ். 3 வருஷம் இல்லைங்க, 3 வருஷம் இந்த பிசினஸ்ல, இந்த டீம்ல, இந்த வெலாசிட்டி டீம்ல ரியல் மாஸ்டரா ஏத்துக்கிட்டு நீங்க ரியல் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஸ்டூடெண்ட் மாதிரி நடிக்கிறவங்களா இருக்க கூடாது. வாத்தியாருக்கு முன்னாடி மட்டும் சார், போனதுக்கு அப்புறம் அவர் கிடக்கிறாரு அப்படி போக கூடாது. வாத்தியாருக்கு முன்னாடி எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி வாத்தியாருக்கு பின்னாடியே மதிப்போட இருக்கணும். அப்படி 3 வருஷம் இருந்தீங்கன்னா நீங்களும் ரியல் மாஸ்டரா சத்தியமா வருவீங்க. அது கேரண்டி, ரியல் கேரண்டி. ஏன் சொல்றேன்னா, நாங்களாம் அப்படி ரியலா அப்ளைன் கிட்ட தன்னை ஒப்படைச்சு முழுமையா நம்பி குருவா, மானசீக குருவா ஏத்துக்கிட்டு, ஆத்மார்த்தமா ஏத்துக்கிட்டு, மானசீகமா ஏத்துக்கிட்டு நின்னதுனால இன்னைக்கு ஐடிசி, சிடிசி, மாஸ்டர், WTC. நீங்க தயாரா? ஒருத்தர் வெற்றி அடைஞ்சார், எத்தனை பேர் முகத்துல சந்தோஷம் பாருங்க. அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைங்க, மாமா, அத்தை,
தம்பி அண்ணன் 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 ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபு, தம்பி குழந்தைங்க, அண்ணன் குழந்தைங்க, ஒருத்தருடைய வெற்றி இத்தனை பேருடைய முகத்துல சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. உங்களுடைய வெற்றிக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வெற்றியை பரிசளிக்கணுமா வேணாமா? பரிசளிக்கணுமா வேணாமா? அப்படி பரிசளிக்கணும்னா 3 வருஷம் நில்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மேடையில நீங்க நிக்கும் போது உங்க ஃபேமிலி அங்க உட்கார்ந்து சந்தோஷமா கைதிட்டு இருப்பாங்க. அந்த நிகழ்வு வெகு விரைவில் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் விழாவை முன்மாதிரியா வச்சு நீங்களும் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த வெலாசிட்டி அசோசியேட்டுக்கும் ரியல் மாஸ்டர் அன்பு செய்தாருக்கும் வணக்கத்தையும் பாராட்டையும் சொல்லி முடிச்சுக்கிற விஷயம் சக்சஸ். ஜெய் ஜெய். தேங்க்யூ.